நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முக்கிய செய்தி: விமான விபத்தில் மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணமடைந்திருக்கிறார். மராட்டிய துணை முதல்வர் அஜித் பவார் மரணமடைந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விமான விபத்தில் மராட்டிய துணை முதலமைச்சர் அஜித் பவார் மரணமடைந்திருக்கிறார். விரிவான விவரங்களோடு எமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிரஞ்சன், விவரங்கள் என்ன? தற்பொழுதுதான் நாம் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த துயர செய்தி என்பதுதான் வந்திருக்கிறது. அஜித் பவார் அவர்கள் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது வந்திருக்கின்றது. மகாராஷ்டிராவின் மிக முக்கியமான அரசியல் ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் அஜித் பவார். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மகாராஷ்டிராவின் முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை நிர்ணயித்த சக்தியாகத்தான் அவர் இருந்தார். இடையில் அவரது உறவினரான அவரது குருநாதராக பார்க்கப்படக்கூடிய சரத்பவார் அவர்களுடன் அவருக்கு பிணக்கு ஏற்பட்டு பிறகு கட்சியிலிருந்து வெளிவந்து மகாராஷ்டிராவின் எந்த ஒரு தருணத்திலும் தான் ஒரு அசைக்க முடியாத சக்தி என்பதை அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்து வந்தே இருந்திருக்கிறார். அதே போல மத்திய அமைச்சரவை பொறுப்பிலும் அவர் வகித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநில அமைச்சரவை பொறுப்பிலும் பல்வேறு முக்கிய பதவிகளை வகித்து வந்திருக்கிறார். அவர் துணை முதல்வர் என்ற அந்த மிக முக்கியமான பதவியையும், தற்பொழுது மகாராஷ்டிராவின் நிதித்துறை அமைச்சர், இந்தியாவின் வர்த்தக தலைநகராக இருக்கக்கூடிய மும்பை அமைந்திருக்கக்கூடிய மகாராஷ்டிராவின் நிதித்துறை அமைச்சர் என்றால் அது சாதாரண காரியம் கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டின் ஜிடிபியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தின் நிதி அமைச்சராகவும், அதே மாதிரி திட்டமிடல் துறை அமைச்சர், பிளானிங் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமிடல் துறையின் அமைச்சராகவும் இருந்து வந்திருக்கக்கூடிய அஜித் பவார் அவர்கள் தற்பொழுது மறைந்திருக்கிறார் என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றைய தினம் தொடங்கும் நிலையில் அவர் சமீபத்தில் மத்திய பட்ஜெட்டிற்காக தொடர்ச்சியாக டெல்லிக்கு வந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் நிறைய விவாதித்திருக்கின்றார். அதே போல பாஜக மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகளுடனுமே நல்லுறவை பேணக்கூடியவராகவும் இருந்து வந்திருக்கிறார். சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலிலும் கூட அவரது ராஜதந்திர காய் நகர்த்தல்கள் அனைவராலும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டு இருந்தது. பிரிந்திருந்த கட்சியை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் முனைப்புடன் செயல்பட்டு வந்த நிலையில் இந்த மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் அதை அவர் சாதித்தும் காட்டியிருந்தார். அவரது சகோதரர் மற்றும் மற்றவர்களுடன் இருந்த பிணக்குகளை எல்லாம் மறந்து வலுவான மகாராஷ்டிரா என்பதற்காக அனைவரும் சேர வேண்டும் என்று கூறி அந்த அழைப்பை விடுத்து அவர் வெற்றிகரமாகவும் அதை செய்திருந்தார். கிட்டத்தட்ட அந்த அரசியலின் உச்சத்தில் அவர் இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக, இதற்கு முன்பாக ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருந்த பொழுதும் கூட அவர் துணை முதல்வராக இருந்தால், தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலிலும் கூட தேவேந்திர பட்னாவிஸ் அமைச்சரவையில் அவர் துணை முதல்வராக இருக்கிறார். எனவே எந்த ஆட்சி நடந்தாலும் அதில் அஜித் பவார் அவர்களுடைய செல்வாக்கு என்பது சற்றும் குறையாதது. சர்ச்சைகளில் அவர் சிக்கியிருந்தார் என்றாலும் கூட அவர் தொடர்ச்சியாக அவருடைய மக்கள் பணி மற்றும் அவரது தொகுதி சார்ந்த அவருடைய செயல்பாடுகள், கட்சி நிர்வாகிகளை அரவணைத்து சென்றது, கூட்டணி கட்சிகளிடம் நெருக்கம் காட்டியது, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களிடம் மாண்புடன் நடந்து கொண்டது போன்றவை எல்லாம் அவருக்கான மிக முக்கியமான இடத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் மகாராஷ்டிரா அரசியலின் அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையுடைய இந்த மறைவு என்பது நிச்சயமாகவே மகாராஷ்டிராவில் ஒரு பூர்த்தி செய்ய முடியாத ஒரு வெற்றிடமாக மாறியிருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கக்கூடிய சூழலில் மகாராஷ்டிராவிற்கு நிறைய திட்டங்களை அவர் கொண்டு வருவதற்கான யோசனைகள் எல்லாம் முன்வைத்து தொடர்ச்சியாக அந்த காய் நகர்த்தல்களை எல்லாம் அவர் செய்து வந்தார். அவருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அவரது கூட்டணி மத்திய அமைச்சரவையில் இன்னும் கூடுதலான அமைச்சர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும் என்ற அரசியல் ரீதியிலான நகர்த்தல்களையும் அவர் செய்து வந்த நிலையில் தற்பொழுது அவரது மறைவு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் இந்திய அரசியலில், ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலும் அது ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றைய தினம் தொடங்கக்கூடிய நிலையில் அது சம்பந்தமாக நாடாளுமன்றத்திலேயே கூட அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒட்டுமொத்த நாடும் ஒரு மகாராஷ்டிரா தேர்தல் நடைபெறுகிறது என்றால் அனைத்து மாநிலங்களின் கவனமும் மகாராஷ்டிரா பக்கம்தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசியலில் இத்தனை கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக தனி சக்தியாக கோலோச்சி வந்தார் என்றால் அதில் மாற்று கருத்து கிடையாது.
இதை அஜித் பவாருடைய குருநாதரான சரத்பவார் எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறார் போன்றவை எல்லாம் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அவரது மகள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுப்ரியா சுலே தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே சொல்வது, எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் அஜித் பவார் அவர்கள் இருந்திருக்கிறார். அவருடன் அரசியல் ரீதியிலான சண்டைகள் இருந்தாலும் கூட எனக்கென்று ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் அவரிடம்தான் நான் சென்று நிற்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்திலும் அவரது உரை என்பது மிக பிரசித்தி பெற்றதாக இருந்திருக்கிறது. படோபடாபமாக அவர் இருந்தாலும் கூட தொகுதி என்று வந்துவிட்டால் அவரை எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம் என்ற ஒரு இடத்தில் தான் அவர் இருந்திருக்கிறார். அதனால்தான் தொடர்ச்சியாக அவரால் அவரது தொகுதியில் ஆதிக்கம் என்பதை செலுத்த முடிந்திருக்கிறது. தற்பொழுது அவரது விமான விபத்து என்பதுதான் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக அமைந்திருக்கிறது. இந்தியாவில் தொடர்ச்சியாக விமான விபத்துகளில் இப்படி அரசியல் தலைவர்கள் சிக்கி உயிரிழப்பது என்பது கவலைக்குரிய விஷயமாக தொடர்ந்து வருகிறது என்பதுதான். சஞ்சய் காந்தி தொடங்கி முக்கியமான பல தலைவர்களை நம்மால் இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும். அரசியலின் உச்சத்தில் இருக்கும் பொழுது இப்படியான விபத்துகளில் சிக்கி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவின் முண்டே உள்ளிட்டோர் சாலை விபத்தில் சிக்கி அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா அரசியலை சேர்ந்தவர்கள் இப்படியான விபத்துகளில் சிக்கி உயிரிழப்பது என்பது தொடர்கதையாக இருந்து வருவது ஒட்டுமொத்த தேசத்திலுமே கவலை அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் மாறி இருக்கின்றது. விமான விபத்துகளை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்தியாவில் அதிகரித்து வருவதும் அது குறித்து ஆடிட் செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் மகாராஷ்டிராவின் துணை முதல்வர் பயணம் செய்த தனி விமானம் என்பது விபத்தில் சிக்கி அவர் தற்பொழுது உயிரிழந்திருப்பது என்பது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அஜித் பவார் குறித்த இரங்கல்களை எல்லாம் பதிவு செய்வார்கள். தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கிறோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் திட்டமிட்டபடி நடைபெறுமா அல்லது அஜித் பவாரின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கப்படுமா என்பதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய மரணம் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியுடனும் சரி, காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடனும் சரி இணக்கமான ஒரு 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 உறவை கொண்டிருந்தவர் அஜித் பவார். அவரது மறைவுதான் தற்பொழுது ஒட்டுமொத்த தேசத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.